ஹலோ கைஸ், நம்ம இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா வேலிடேஷன் ரூல்ஸை பற்றி தான் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஓகேவா? வேலிடேஷன் ரூல்ஸ், எரர் மெசேஜஸ், இமேஜ் அப்லோட், ஃபைல் செக்யூரிட்டி இதெல்லாம் பற்றி நம்ம இந்த கிளாஸில் பார்க்கலாம். முதல்ல வேலிடேஷன் ரூல்ஸ்னால் ஒரு யூசரில் என்டர் பண்ணுற டேட்டாவை கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுற கண்டிஷன்ஸ் தான் வேலிடேஷன் ரூல்ஸ். சிம்பிளாக சொன்னால் டேட்டாபேஸ்க்கு டேட்டா சேவ் பண்ண முன்னாடி குவாலிட்டி செக் பண்ணுறது தான் வேலிடேஷன். ஓகே, நீங்கள் காலேஜ் அட்மிஷன் ஆஃபீஸ் அப்ளிகேஷன்லாம் கொடுத்துருப்பீங்க. ஆஃபீஸ் ஸ்டாஃப் என்ன பண்ணுவாங்க? நேம் இருக்கா, இமெயில் கரெக்ட் ஃபார்மேட்டில் இருக்கா, ஃபோன் நம்பர் கரெக்டாக இருக்கா, தென் ஃபோட்டோ அப்லோட் பண்ணியிருக்காங்களா, தென் எல்லோரும் செக் பண்ணுவாங்கள்ல. கரெக்டாக அக்செப்ட் பண்ணுவாங்க, கரெக்டானா அக்செப்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா இன்கரெக்டாக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. வெப் அப்ளிகேஷன் இந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணும். வேலிடேஷன் ஃப்ளோ வந்து யூசர், ஃபைல் ஃபார்ம், கிளிக், சப்மிட்டு, தென் வந்து கண்ட்ரோலர், வேலிடேஷன் ரூல்ஸு, செக்கு, தென் வந்து கரெக்ட் டேட்டா, எஸ் ஆர் நோ. அது வந்து டேட்டா பேஸ் வந்து சேவ் டேட்டா, எரர் மெசேஜ்னால் ஷோ எரர். அந்த மாதிரி. எதுக்காக இந்த வேலிடேஷன் ரூல்ஸ்னால், சப்போஸ் வேலிடேஷன் யூஸ் பண்ணலைன்னா யூசர் ஃபார்மில் நேம் இருக்கும், எம்டியாக விட்டுருவாங்க. ஸோ டேட்டா பேஸில் சேவ் ஆகாது. ஸோ ஃபோன் நம்பர் வந்து ABCD, தென் 1 2 3 அந்த மாதிரியெல்லாம் சேவ் ஆகிடும். ஸோ அதனால் தென் வந்து இமெயில்லையும் gmail.com இப்போ அந்த மாதிரி மட்டும்தான் இருக்கும். ஓகே, ஸோ அதனால் தென் வந்து ஏஜ் வந்து மைனஸில் போட்டுக்கலாம், எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வேலிடேஷன் இல்லைன்னா கரெக்டாக இருக்காது. இதெல்லாமே டேட்டாபேஸ் வந்து கரெக்ட் பண்ணிடும். ஸோ அப்ளிகேஷன் வந்து இருக்காது. அதான் வேலிடேஷன் யூஸ் பண்ணுறோம். ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் எக்ஸாம்பிளில் இப்போது ஸ்டூடெண்ட் நேம் வந்து இமெயில், தென் வந்து நேம், டிபார்ட்மெண்ட், ஏஜ் இது எல்லாமே ஆட் பண்ணுவோம். இப்போ ஸ்டூடெண்ட் நேம் பண்ணலான்னா ஒரு நேம் ராகுல்னு கொடுத்துக்கலாம். தென் வந்து அவரோட இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், தென் வந்து டிபார்ட்மெண்ட் EC, தென் வந்து ஏஜ் 20 இந்த மாதிரிலாம் நம்மளால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வேலிடேஷன் செக் பண்ணோன்னா எவ்ரிதிங் கரெக்டாக அப்படின்னா டேட்டாபேஸ் சேவ் பண்ணிடும். இப்போ அனதர் ஸ்டூடெண்ட்டோட டேட்டாவும் நம்மளால் ஆட் பண்ண முடியும். தென் வேலிடேஷன் இமீடியட்லி ஸ்டாப் பண்ணலாம். வேறு டிஸ்பிளே பண்ணோம். தென் வந்து ஸ்டூடெண்ட் நேம் ரிக்யூர்ட், என்டர் வேலிட் இமெயில், ஃபோன் நம்பர் மஸ்ட் கண்டிஷன் டீட்டெயில்ஸ், ஏஜ் மஸ்ட் பி கிரேட்டர் தென் 0. ஓகே, கரெக்ட் பண்ண அப்புறம் தான் சேவ் ஆகும். தென் வந்து கோஆர்டினேட்டரோட வேலிடேஷன், அது வந்து வேலிடேஷன் நேம் ரிக்யூர்டு, இமெயில் ரிக்யூர்ட், வேலிட் இமெயில், தென் வந்து ஃபோன் நம்பர், தென் வந்து ரிக்யூர்ட் நியூமரிக், ஏஜ் வந்து ரிக்யூர்ட் கிரேட்டர் தென் 0. ஸோ இதோட கண்ட்ரோலர் ஆட்டோமேட்டிக்கலி செக் பண்ணோம். தென் ஆல் ரூல்ஸை பாஸ் ஆனால் தென் வந்து டேட்டாபேஸ் சேவ் பண்ணும். ரூல்ஸை வந்து ஃபெயில் ஆனுச்சுன்னா ஓகே எரர் மெசேஜ் டிஸ்பிளே பண்ணிடும். காமன் வேலிடேஷன் ரூல்ஸ்னால் என்னென்னா, ரிக்யூர்டில் நேம் வந்து ரிக்யூர்ட்னு இருக்கணும். மீனிங் வந்து ஃபீல்டு எம்டியாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக. ஓகே, தென் வந்து ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு நேம் எழுத மாதிரி ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஓகே, தென் வந்து வேலிடான இமெயில் ஐடி வந்து இருக்கணும். ஓகே, இப்போ student@gmail.com ஓகே அந்த மாதிரி இருக்கணும். இல்லைன்னா இப்போ சும்மா ஏதாச்சும் .email அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ப்ராப்பராக இப்போ student@gmail.com அந்த மாதிரி இருக்கும் ஒருத்தரோட நேம், தென் @gmail.com இல்லைனா student@gmail.com, student@ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. gmail@com அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஓகே, தேர்ட் வந்து நியூமரிக்னால் டிஜிட்ஸை மட்டும் அலோவ் பண்ணோம். இப்போ கரெக்டாக இப்போ ஃபோன் நம்பரில் வந்து 10 டிஜிட் வேணும் அந்த மாதிரி. இப்போது ஒரு 8 தான் இருக்குன்னா ராங். ஓகே, ஃபோன், ஃபேஸு, ரோல் நம்பரு, ஏஜு, சேலரி இதெல்லாமே. அப்புறம் வந்து ஆல்ஃபாங்கிறது என்னென்னா, இப்போது லெட்டர்ஸ் மட்டும் அலோவ் பண்ணும். ஓகே, இப்போ நேம் மட்டும், அது கூட நம்பர் எதையுமே இந்த நியூமரிக் கேரக்டர்ஸ் எதையுமே அது வந்து ஆட் பண்ணாது. தென் வந்து மினி/லெங்த், அது அப்படின்னா மினிமம் லெங்த்தை மட்டும் ஆட் பண்ணணும். நம்ம ஒரு மினி லெங்த் நேம் ஆரோ மினி லெங்க்த்னா ஓகே. இப்போ லெங்த்தில் வந்து நம்ம ஒரு 3 டிஜிட் தான் கொடுத்துருந்தோம்னா 3 டிஜிட்ஸ் ஆஃப் கேரக்டர் மட்டும்தான் நம்மளால் அலோவ் பண்ண முடியும். இப்போ 2னா அலோவ் பண்ணாது. ஸோ ஓகே 3 டிஜிட்டுக்கு மேலே இருந்தால் தான் அலோவ் பண்ணணும். அதுக்கு கீழே இருந்துச்சுன்னா அலோவ் பண்ணணும். இப்போ 2 டிஜிட் நம்ம ஆட் பண்ணோம்னா 2 டிஜிட்ஸ் ஆஃப் கேரக்டர் நம்ம ஆட் பண்ணோம்னா அது வந்து ஆட் ஆகாது. டிஜிட்ஸ் ஓகே லெங்த் ஓகே
இப்போ நேம் வந்து டைப் பண்ணும்போது இப்போது விஜய்னா விஐ மட்டும் போட்டால் நமக்கு வந்து ராங்னு காமிக்கும். ஃபுல் நேம் போட்டால் தான் இருக்கும். இப்போ 3 டிஜிட்டுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து காமிக்கும் அவுட்புட் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையா, இல்லைன்னா ராங்னு காமிக்கும். தென் வந்து மேக்ஸிமம் லெங்க்த்துனா இதை எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா ஓவர்ஃப்ளோ வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மேக்ஸிமம் லெங்க்த்துங்கிறத வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே. தென் வந்து எக்ஸாக்ட் லெங்க்த். இது என்னென்னா எக்ஸாக்டாக உங்களுக்கு எவ்வளோ நம்பர் வேணும், 10 டிஜிட்னா 10 டிஜிட், அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் இந்த ஃபோன் நம்பரெல்லாம் யூஸ் பண்ணும்போது. ஓகே. இப்போ 10 டிஜிட்டுக்கு மேலே போச்சுன்னா அது வந்து ராங், கம்மியாக இருந்தாலும் அதுவும் ராங். ஓகே. தென் வந்து யூனிக்னால் ஒரு இமெயில் மாதிரி இன்னொரு இமெயில் இருக்கக்கூடாது. ஆல்ரெடி எனக்கு இது இருக்குது. ஒரு ஃபோன் நம்பர் மாதிரி இன்னொரு ஃபோன் நம்பர் எனக்கு இருக்கக்கூடாது. ஸோ அதுக்காக இந்த யூனிக்ங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்டுங்கிற இந்த மெயில் வந்து ஒரு பாப்அப் வந்து நம்ம வந்து ஷோ ஆகும். ஓகே. ஓகே, இன்றைக்கி எடுத்த கான்செப்ட் வந்து எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ எவ்ரி ஒன்.